மிகப்பெரிய ஃபயர் மேஜிக் பயன்படுத்தி அந்த டிராகன் மூலமா அட்டாக் பண்ண எல்லா இடத்துல இருந்து பண்ணுவோம். ஷேடோ ஆர்மி அவனோட ஆர்மியை சேர்ந்தவங்க எல்லாருமே அவன் செத்துட்டு இருக்காங்க. இவன் ஈவி இருக்க பார்க்காம அவங்க ஆளுங்களே கொண்டுட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல ஹீரோவும் அந்த இடத்துல அவன் கண்டு போய் ஒரே ஒரு போல அவ கதறான். ஏண்டா இதுல என்டர்டைன்மெண்ட் சொல்லிட்டு உன்னோட ஆளுங்களே நீ கொண்டுட்டு இருக்க, சாவுடான்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்க, சர்ப்ரைஸ் அப்படின்னு போட்டு அடிச்சு அவனுக்கு கீழே சாச்சி விடு, கொண்டு போடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு கரெக்ட் டைமிங்ல நம்ம மேனேஜர் வர யாரா இங்க வந்திருக்கான்னு பாக்க. சாஹியமோ வந்துட்டீங்களா மிஸ் சாஹியம், இதுல என்ன நடந்திருக்கு, நீங்க எங்க இருக்கீங்கன்னா அந்த இடத்துல யார் ஃபைட் பண்ணிட்டு இருக்கா? ஓ இந்த இடத்துல சஞ்சன் இருக்காரா? அப்பனா கவலை இல்ல, எங்களுக்கு வேலையே இல்லைன்னு சொல்லலாம். எதுக்காக நீங்களே எப்படி சொல்றீங்க அவனை பார்த்து? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஈரங்கர் கிட்ட இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலே நான் சந்தேகப்பட்டது உண்மைதான். இவன் ஒரு சாதாரண ஈரங்கர் மட்டும் கிடையாது, இவனுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா நான் எதிர்பார்த்த ஆர்டிஸ்ட்லயும் ரொம்ப வித்தியாசமான மிஸ்டர். ஓ உங்களுக்கு இவரை பத்தி நிறையவே தெரியுமா? ஆக்சுவலி எனக்கு கம்மியா தான் தெரியும். இவரை பத்தி நான் புரியாத புதிர்கள் ஒன்னும் நிறைய இருக்கு. கண்டிப்பா இவர் இந்த இடத்துல இருக்காருன்னா நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டு சரணடைஞ்சிரு இல்ல சாவு, என்னால முடியாதுடா, கடைசி வரைக்கும் திரும்பி போராட. அவன் சாவு எப்படி இருக்குன்னா நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் சீசன்ல எப்படி எல்லா விதமான மிகப்பெரிய பேஸ்டும் வந்து அட்டாக் பண்ணிட்டோ அதே போலதான் இவனுடைய சாவு இந்த இடத்துல ஏற்படுது அவனோட ஆளுங்க கையாலேயே. அதுக்கப்புறம் அவனுக்கு கொண்ட பிறகு இவனுக்கு ஹீரோவுக்கும் லெவல் பார்க்க வேற லெவல். எனக்கு இப்போ ஒரு ஜாக் பாட்டுன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட மேட்ச் நான் விடுவேனா? அரைஸ் சொன்ன அடுத்த நிமிஷமா தலைவன் அரைஸ் ஆயிரும். டேய் இதுக்கு இவ்வளவு பில்டப் எல்லாம் பண்ணி வர வேணுமா? அப்பயே சும்மா கைகளை வச்சு சும்மா இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையும் இருக்காது. ஹீரோவும் அதுக்கப்புறம் அவனுக்கு நேம் வைக்க சொல்லி சிஸ்டமும் கேட்க, உனக்கு நேமா என்ன மாதிரியான நேம் வைக்கலாம்? ஆக்சுவலி இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ரேங்க்ல இருக்கிற ஷேடோஸ்ல இருக்கும். அதனால நீ எந்த ரேங்க் சேர்ந்துருவேன். சாதாரண ஷேடோவும் இருக்கு, அப்புறம் எலைட்டும் இருக்கு, கூடவே அப்புறம் நைட்டும் இருக்கு. அப்ப நீ கண்டிப்பா எலைட் நைட்டா தான் இருப்ப. அதுக்கேற்ற மாதிரி ஹீரோவும் அதுக்கப்புறம் அவனுக்கு கீபான்னு வைக்கிறான். ஆக்சுவலி மாங்கோல வந்து டஸ்க்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் எல்லாரையும் அந்த இடத்துல மறைய வச்சிடான். எல்லாமே முடிஞ்ச பிறகு அவங்களும் வந்துட்டு வர எல்லாம் முடிஞ்சிச்சா, நீங்க தான் இந்த வேலையை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு பார்க்க, ஆஹா இவங்க இருக்கிறது நான் மறந்துட்டேனே, என் கதை அவ்வளவுதான் சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன். ஆமா யார் தான் நீங்க என்னதான் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க கேட்க, அது வந்து அப்படின்னு ஹீரோ திருத்த முயற்சிருக்கேன். அதுக்கப்புறம் அண்டர் அசோசியேஷனுடைய மேனேஜரோட ஆளுங்க எல்லாருமே அவனுக்கு பாதுகாப்பா நிக்கிறாங்க. தயவு செஞ்சு எங்க மன்னிச்சிருங்க, மிஸ்டர் சஞ்சன்வோடைய மொத்த ஐடென்டிட்டியும் அசோசியேஷன் வந்து டாப் சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவரை பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் சொல்ல முடியாது. கூடவே தயவு செஞ்சு இந்த விஷயத்த வெளியில அந்த அளவுக்கு சொல்லிக்காதீங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. இந்த இடத்துல உங்களுடைய உயிரை காப்பாத்தினாரு, அதை மட்டும் மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் அவர் கிளம்பும் போது இம்மோவும் ஒரு நிமிஷம் இருந்த மேனேஜர் சஞ்சன்வோடைய சீக்ரெட் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்றீங்க, அது நல்லதுதான். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இருக்க எல்லாரும் இப்போ உயிரோட இருக்கணும், இவன் மட்டும் தான் அதுக்கு காரணம். அதனால எங்களுடைய டீம் சார்பா இவனுக்கு எங்களுடைய நன்றிகள் சொல்லிட்டு எல்லாரும் நன்றி சொல்ல பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனு சொல்லிட்டு இதை மறந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஏறாங்க கீழே கிட்ட போயிட்டு என்னங்க இதுக்கப்புறம் நீங்களே வீட்டுக்கு போய் இந்த டேரியை பார்க்கலாம், உங்க வீட்டுல நீங்களே குத்துறோம்னு சொல்ல சாயிமோ உன்னோட பக்கம் அதை எடுத்து அவங்க கிட்ட பேசலான்னு போக அவ கண்டுக்காம போறான். என்ன பக்கம் கூட இருக்கணும், என்னங்க நீங்க என்ன மாதிரியான வெப்பம் எடுத்துன்னு வந்திருக்கீங்க, தொப்பு சம்மான் மாதிரி, அது எதுவும் எடுத்துன்னு வந்தேன் அப்படின்னு அவ்வளவு வைக்கப்படும். இன்னொரு பக்கம் இந்த விஷயம் எல்லாருமே அண்டர் சோவுடைய காதுக்கு போகுது. அவரு இதை கேட்டு ஆச்சரியப்படுறாரு. மிஸ்டர் சஞ்சனும் அந்த இடத்துக்கு போயிருக்காருன்னு சொல்லிட்டு அவனும் அதிர்ச்சியில அந்த இடத்துல கிளம்ப. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிறகு காஃபி ஷாப்புக்கு நம்ம யோஜினை பார்க்க வந்திருக்கான். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட உட்காந்து என்னடா கெல்ட் மாஸ்டர் ஆகிறதுக்கான வேலை எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன். நல்லா தான் போயிட்டு இருக்கு, என்னுடைய அப்பா ஒத்துக்கினாரு. அதுக்கப்புறம் அண்டர் அசோசியேஷன்ல வெளியில வந்து பிரஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமான நியூஸுக்காக. கூடவே கார்ல ஒருத்தனும் அடுத்தது இந்த விஷயத்துக்கு அப்புறம் நான் தான் ப்ராப்ளமா இருக்க போறேன் அப்படின்னு அவனும் சொல்ல, இவன் பேர் தான் லீ மிங்ஷங். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படி